ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஷ் ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம 148வது மோட்டா கேஷ் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. வீடியோவில் பார்க்கணும்னா ஸ்பாட்டிஃபை ஆடியோவில் கேளுங்க. லாஸ்ட் வீக் நம்ம பாட்காஸ்ட் போடல, ஏன்னா ஆசிரியனாக்கு த்ராட் சிவியரான த்ராட் இன்ஃபெக்ஷன் வந்துருந்துச்சு. அது இன்னும் சரியாகல. இப்போ பாட்காஸ்ட்டில் பேசுகிறப்ப உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நேற்று ஆசிரியனாண்டானி கியா சிரோஸோட லான்ச் போயிருந்தாங்க. அதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த வாரம் சின்ன நியூஸஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நியூஸ் என்னெல்லாம் இன்ட்ரோலே சொல்லிடுறேன். நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமரியோட டிசைன் சவுண்ட், கேமரி லான்ச் அதை பற்றி பேசலாமா? போகல, அதை பற்றி பேச. அதுக்கப்புறம் கிரெட்டா ஈவி நெக்ஸ்ட் மந்த் வருது. பசால்ட் பற்றி பேசணும். அது சேல்ஸ் இதாகல. ஓகே, போன வாரம் சவுண்டே வரல, காற்று மட்டும் வந்துட்டு இருந்தேன். நான் ஒரு 3 நாள் வீட்டிலே இருந்தேன். ஃபுல்லாக வாய்ஸ் ரெஸ்ட் கொடுக்க சொன்னாங்க. சரியாச்சு ஓரளவுக்கு. ஆனால் நேற்றைக்கு திருப்பியும் பிடிச்சிது. இப்போ நாங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா, இந்த சவுண்டு இப்படி ஆகி அந்த விடிவி கணேஷ் சார் மாதிரி ஆயிரும். என்ன ரீசன்னா கிளைமேட் தான். எங்களுக்கு இங்கே பகலை ஒரு டைமில் வெயில் அடிக்குது, ஒரு டைமில் மழை பெய்யுது, நைட்டு என்ன இருக்குது, ஃபாக் இருக்குது, மிஸ்ட் இருக்குது, அதுலேயும் ஹீட் இருக்குது. இதில் நம்ம வேறு நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு இடமா சுற்றிட்டு இருக்கோம். நேற்றைக்குள்ள கிளைமேட் பார்த்தீங்கன்னா நாங்கள் 6 டிகிரிலேருந்து இங்கே 35ல் வந்துச்சு. அந்த இப்படி சரியாயிரும். அந்த கோல்டு சரியாயிட்டு இப்போ இந்த வாய்ஸ் மட்டும் ஒரு இதில் இருக்குது. முதல்ல சிரோஸ் எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத போன ஒரு லான்ச். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சோனட் இருக்குது, ஆல்ரெடி செல்டாஸ் இருக்குது. அதுக்கிடையில் இவங்க இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ரெண்டாவது லான்ச் ப்ரெசன்டேஷனும் பயங்கர லைவ்லியாலாம் இல்லை. சில லான்ச்சஸ் எல்லாம் அப்படி தானே, சில லான்ச்சஸ் எல்லாம் இந்த ப்ரெசன்டேஷன்லேயே ஒரு வைப் இருக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. இது ரொம்ப மினிமலிஸ்டிக்காக, ரொம்ப சிம்பிளாக. ஃபர்ஸ்ட் உள்ள பேர் அவர் பேர் கங்குலி. இவன் வேற பழைய நம்ம தாதா கங்குலின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தான். அவர் தான் இந்தியாவோட பிரசிடென்ட். அவர் சிம்பிளாக அவர் ஒரு கொரியன் இல்லை ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் பேசினா எப்படி கங்குலின்னு சொன்னது ஏதாவது இந்தியன் வருவாருன்னு பார்த்தா. அப்புறம் அப்துல் கலாமோட ஒரு கோட் எல்லாம் சொல்லி அவங்க என்ன மீன் பண்ணாங்கன்னா, அவரோட அந்த ப்ரெசன்டேஷன் நான் நோட் பண்ணேன். எப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியன் கார், அதாவது இந்தியன் கார் சீனை, இந்தியன் மொபிலிட்டியை மாற்றுறதுல அவங்க ஒரு மோட்டோ வச்சுருக்காங்க. ஃபியூச்சர் ஆஃப் மொபிலிட்டி எப்போவுமே கியா தான் ப்ரப்போஸ் பண்ணுது. அதில் இன்ஸ்பிரேஷன் இந்தியன் லைஃப்பில் இருந்து, இந்தியன் கல்ச்சரில் இருந்து நாங்கள் எடுக்கிறோம். அதுலேருந்து நாங்கள் இன்னோவேஷன்ஸை எடுத்துகிட்டு வரோன்னு உள்ளது சொல்லியிருந்தாங்க. இதை தான் நான் கனெக்ட் பண்ணணும் இந்த ப்ரெசன்டேஷன். நம்ம இதில் இது முதல்ல கேட்கும்போது இதெல்லாம் நமக்கு இது என்ன கதைன்னெல்லாம் நமக்கு ப்ரெசன்டேஷன் பார்க்கும்போது ஏதோ கதை சொல்ல மாதிரி இருந்து. அப்புறம் இதோட டிசைனர் வந்தார். பொதுவாக டிசைனர்னால் நான் அப்படி பண்ணியிருக்கேன், இதில் இவ்வளோ கதை இருக்குன்னெல்லாம் சொல்லுவாங்க. அவர் பிளாண்டாக ரொம்ப அந்த லைவ் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும், ரொம்ப பிளாண்டாக சொல்லிட்டு போனார். அந்த எனக்கு அவர் சொன்னதுலே தெரிஞ்சிருந்த ஒரு வேர்டு இந்த ஆப்போசிட்ஸ் யுனைட்டட்னு சொல்லக்கூடிய அவங்களோட அந்த டிசைன் லாங்குவேஜ் மட்டும்தான். மற்றபடி எதுவுமே நமக்கு புரியலை. அடுத்து ஒரு இந்தியன், ஒரு அவரோட சிங், அவரோட நேம் எனக்கு எப்போவுமே மறக்கும். அவர் எப்படி இந்த ப்ராடக்டை நாங்கள் பொசிஷன் பண்ணுறோன்னு சொல்லி இந்த ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணார். இல்லை, இவங்க 2 பேரும் சொன்னது தான் அவரும் சொன்னார். எக்ஸ்பிளைன் இந்த நேரங்கள் எல்லாம் பின்னாடி ஒரு பெரிய கர்விலினியர் ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்க்ரீனில் இந்த கார் அங்கே இங்கே ஓடும். நாங்கள் செகண்ட் ரோவில் ரைட் ஹேண்டில் உட்காந்துருந்தோம். அந்த 2 ரோவில் இருந்தவங்களும் எனக்கு விசிபிலிட்டியில் இருப்பாங்கல்ல, லெஃப்ட்டு திரும்பி பார்த்தா அது தெரியும். அத்தனை பேரும் பரியாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா யாருக்குமே அந்த வண்டி மேலே பரியாசம்னா நம்ம என்ன காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க, கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் என்னன்னா, அந்த ப்ரொப்போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு சைடில் பார்த்தா வேகனார் மாதிரி இருக்குது, எட்டி மாதிரி இருக்குது, டாட்டாவோட பஞ்ச் நம்ம கண்ணுக்கு எல்லா வண்டி அவங்க போட்ட வீடியோவில் அது கொஞ்சம் மோசமாக தான் இருந்து. சைஸ் எப்படி இருக்குன்னு சைஸே காட்டாது. பேக்கில் நீ பார்த்தேன்னா இல்லாமல் சேர்த்து பாக்ஸ் பண்ணி தட்டி வச்ச மாதிரி இருந்து. நான் டேனிட்ட என்ன சொன்னேன்னா, ஒரு கேரன்ஸை இந்த பக்கத்துல இருந்து ஒரு இந்த பக்கத்தில் பஞ்ச் கொடுத்து தட்டினது மாதிரி இருக்குன்னு. அப்படி ஒரு ஃபீலே இல்லை.
இன்னும் ஃபுல் அமைதியாக இருக்கு, பயங்கர அமைதியாக இருக்கு. ஒரு கிளாப் சவுண்டு கேட்காத ஒரு ப்ரெசன்டேஷன் ஈவெண்ட். கடைசியாக யாருமே கிளாப் பண்ணலன்னு சொல்லி எங்கள் ரோல எனக்கு 2 சீட்டு தள்ளி இருந்த ஒரு ஆள் கிளாப் பண்ணார் தனியா. அவர் மட்டும்தான் கிளாப் பண்ண, வேற யாரும் கிளாப்பும் பண்ணல. அப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து பிளாங்காக போச்சு. இந்த ப்ரெசன்டேஷனில் அவங்க சொன்ன ஹைலைட்ஸ் ஒன்றுன்னு மட்டும் நம்ம சொல்லணும். இது ரெக்ரியேஷனல் வெஹிக்கிள்னு தான் அதை லான்ச் பண்ணாங்க. ஒரு யூனிக்கான செக்மெண்ட்டாக சொல்கிறாங்க. sub-4 மீட்டருக்குள்ள ஒரு ரெக்ரியேஷனல் வெஹிக்கிள். 5 வருஷத்தில் 12 லட்சம் வண்டி இந்தியாவில் அவங்க விற்றுருக்காங்க. இது வரைக்கும் 700 டச் பாயிண்ட்ஸ் இருக்குது கியா இந்தியாவுக்கு, 300 சிட்டிஸில் இருக்குது. 2024 மட்டும் 200 டச் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம sub-4 மீட்டரோட செக்மெண்டோட வால்யூம் வந்து 34% இப்போது. அது இன்னும் க்ரோ ஆகும்னு சொல்கிறாங்க. கைலாக் வருது ப்ளஸ் இது க்ரோ ஆகும். அதனால தான் இவங்க இதில் எடுத்துகிட்டு வராங்க. இன்னும் 12% வரைக்கும் இது க்ரோ ஆக வாய்ப்பு இருக்கான். அப்புறம் இவங்க நான் அந்த வீடியோவில் கையில் வச்சு பேசியிருப்பேன், ஒரு 5 கோர் ஆஸ்பெக்ட்ஸ். ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் 1, ஸ்மூத் அண்ட் ஸ்டேபிள் ரைடு, சுப்பீரியர் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் சேஃப்டி, ஸ்போர்ட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ், சீம்லெஸ் கனெக்டிவிட்டி, இவ்வளோத்தையும் வச்சு தான் இந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே சடனாக காரை வெளியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த சைலன்ஸ் இன்னும் டீப் சைலன்ஸுக்கு போச்சு. ஏன்னா ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு குர்க்கியான, எப்படி சொல்கிறது, நம்ம ரீசெண்டாக இப்படி ஒரு காரை பார்த்துருக்கவே மாட்டோம். இந்த நம்ம வீடியோ டைம் அதை பார்த்து என்னன்னா நாங்கள் கார் வந்தாச்சு, ஸ்டோரி போட்டுட்டு நாங்கள் ஒரு 15 நிமிஷம் சும்மா உட்காந்துட்டோம். நாங்கள் இருந்தோம் வீடியோ எடுக்கல. நாங்கள் பொதுவாக எவ்வளோ பிஸியாக இருப்போம். நம்ம பாட்காஸ்ட்லேயே சொல்லியிருக்கோம் உள்ள எல்லாம் ஜம்ப் பண்ணி எப்படி வீடியோ எடுப்போம்னு. நான் கேஷுவலாக உட்காந்துருந்தேன். அப்படி சரி பார்ப்போம் என்ன பண்ணலாம். ஒரு எனர்ஜியே இல்லை. டேனி என்ன வீடியோ எடுக்க நான் 2 கேட்டேன், எடுக்கலாம் நம்ம பார்ப்போம், இது எங்கேருந்து நான் தொடங்குறேன்னு எனக்கு தெரியாதுன்னு. எப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்குது. எனக்கு இந்த நம்ம இங்கிலீஷ் மூவிஸில் ஃப்ரெஞ்சு இல்லை ஃப்ரான்ஸை காட்டுறாங்கன்னு வையன், அங்கே உள்ள கார்ஸ் எல்லாம் நீ பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும், பாக்ஸியாக இருக்கும், பெட்டியாக இருக்கும். இந்த நம்ம ரெனோவோட கார்ஸ் எல்லாம் காட்டும்போது லார்ஜியோட பேக் மாதிரி இருக்கும். இந்த காரோட பேக் அப்படி தான், ஒரு ஷார்ப் கட்டு. இந்த சைடு இருந்தால் ஒரு எட்டி, ஒரு எக்ஸ்ட்ரோட அந்த ஃபெண்டர், எக்ஸ்ட்ரோட அந்த கிளாடிங், நம்ம இதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லுவோமோ அதெல்லாம் எல்லாம் அதில் இருக்கு. ஏதோ பேசுறியா, நல்லா இருக்குன்னு சொல்றியா? இல்ல அது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வந்து இப்படி பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. போட்டோ நம்ம நிறைய கார்ஸ் வந்து போட்டோல பார்க்க நல்லா இல்ல, நேர்ல வித்தியாசமா இருக்குன்னு பேசுறேன். இது போட்டோல நல்லா இல்ல, நேர்லயும் ஃபர்ஸ்ட் பார்க்க நல்லா இல்ல. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ இவங்க நம்ம மோட்டோஃபார்ம் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்காங்களே நிறைய பேர், இது நல்லா இல்லைன்னு. அவங்கள தப்பு இல்லை, அவங்க அப்படிதான் தோணும். நம்ம லைவாக பார்த்தே நம்ம பிடிக்கல. முதல்ல ஆக்சுவலி நீ வந்து பார்த்தோன்னா பின்னாடி ட்ரைபர் வந்து போகும், அந்த சி பில்லர் தாண்டி டிரைவரோட குவார்டர் பேனல் அதுல இருக்கு. இப்படி மொத்தத்துல ஒரு எனக்கு மெயினா கிளாடிங் எனக்கு சும்மாயே கிளாடிங்க பார்த்தா. அடுத்து நீ பார்த்தேன்னா 2 ஓர்காங்கு நடுவில் ஒரு லைன் இருக்கு, அதை செப்பரேட் பண்ண இது மாதிரி பாடி பேனல்ல. ஃப்ரெண்ட் நீ பாரு, கார்னிவலோட அந்த கார்னிவலோட EV9 அப்படி வந்துட்டு போகுது. கிளாம்ஷெல் பானட்டையும் அந்த ஹியூமனிட்டி லைன் மாதிரி பார்த்தா பஞ்ச் மாதிரி இருக்கும். இப்படி எல்லாமா சேர்த்து, அதாவது கொஞ்சம் டாட்டா, கொஞ்சம் சுசுக்கி, கொஞ்சம் வேகனார், கொஞ்சம் இப்படி எல்லாத்தையும் எடுத்து கடைசியில் நடுவில் அந்த பி பில்லரை பார்த்தேன்னா அதில் வந்து ஒரு எட்டியோட ஒரு கல்ச்சர். இதை விடைக்கும் மோசமாக இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு இருந்துட்டு இவன் வந்து சொல்கிறான், நான் இந்த சைடு பார்த்த டிஃபெண்டர் மாதிரி இருக்கும். அந்த பானட்டில் 2 இது அந்த இது வச்சுருந்தது. நாங்கள் உண்மையிலே ஸ்டேஜில் செகண்ட் ரோ அதுலேயே உட்காந்துருந்தோம் ஒரு 15-20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே பார்க்க இதில் ஏதோ பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இங்கேருந்து வெளியே வந்தோம். வெளியே பார்த்தேன்னா 2 வெஹிக்கிள் இருந்தது. அதில் ஒன்று தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணது. வெளியே வந்தால் தான் வண்டியோட சைஸ் தெரிஞ்சுது. உள்ள சைஸ் தெரியல. ஸ்டேஜில் அது ஒரு மாதிரி அந்த டார்க் லைட்டிங்கில் ஃபோக்கஸாக இருந்ததில் அந்த கார் வந்து ஒரு இம்ப்ரெஷனே கொடுக்குற. இன்னொன்று காரை கரெக்டான ஒரு ஆங்கிள்லே நமக்கு அது கிடைக்கிற. ஆனால் நீ வெளியே போய் நின்று ஃபிசிக்கலி அந்த காரை டச் பண்ணி வெளியே எல்லாம் பார்த்துக்கிட்டு சடனாக உள்ளே ஓப்பன் பண்ணால் தான் மொத்த இம்ப்ரெஷனுமே மாறிச்சு. அதாவது ஒரு ஆளை வந்து நமக்கு ஒரு ஆளை பார்க்கும்போது லுக்ஸுக்காக சொல்லலை, இந்த ஆள் வந்து நமக்கு ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்ச நாள் பேசாமல் இருப்போம். அடுத்து அவங்க பழகும்போது அவங்களோட ஃப்ரீக்குவன்சி நம்ம ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆனால் இதாகல. அதே மாதிரி தான்
இந்த காரோட இன்டீரியர் நம்ம கூட டக்குன்னு கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வெளியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன ஆயிரும் தெரியுமா, ஓகே லெட் இட் பீன். அது அப்படி இல்லை. இன்னொன்று என்னன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உள்ள ஃபர்ஸ்ட் பார்க்கல, வெளியில கொஞ்ச நேரம் நின்று பார்க்கும்போதே சரி இது பரவாயில்லைன்னு அப்படிதான். அது வந்து ஆனா அப்படின்னு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா மோசம் கிடையாது. மோசம் கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் சொல்லியது மாதிரி கிடையாது. சில கார்ஸ் வந்து நம்ம அந்த டிசைனை இது பண்ண மாதிரி, ஆனா இது ஒரு டீசென்ட் லுக்கிங். என்னன்னா சில பீப்புளுக்கு ரொம்ப பிடிக்குது, இந்த நியூ ஜெனரேஷன் பீப்புளுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே ஒரு அன்கன்வென்ஷனலாக தான் இருந்தது. நீ அவங்க அந்த டிஎல்லோட டிசைனிங் ஆகலாம், அதே மாதிரி கிளாடிங், அந்த மெட்டலோட டிசைனிங்ஸ் எல்லாமே ரெகுலராக ஒரு காரில் நம்ம பார்க்குறது மாதிரியே இருக்காது. எனக்கு உண்மையில் அந்த கிளாடிங் மட்டும், கிளாடிங் ஒருவேளை அந்த கிளாடிங் ரெடி பண்ணாலே சின்னதா இருந்தா, ஒருவேளை கிளாடிங்கை சின்னதாக வச்சிருந்தா சில டைம் நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை பிளாக்ல வந்து இது தெரியாதா இருக்கு. இந்த கிளாடிங்கு பிளாக்ல கிளாடிங் தெரிஞ்சுது, ஏன்னா இந்த கிளாடிங் வந்து இன்னொரு கலர்ல அந்த பக்கம் என்ன வெஹிக்கிள் இல்லை, அது கிரே 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 கலர், சிலப்போ ஃபுல் பிளாக்ல வந்து இதாகும். அப்படி தொடக்கம் வந்து பெருசாக கனெக்ட் ஆகலை. இன்டீரியர் தான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு மெயின் விஷயம். அதாவது இந்த கொரியன்ஸ் வந்து இந்த இன்டீரியர் கேம் அப் பண்ணி எங்கேயும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நீ வந்து செல்டாஸ் காலகட்டம், அதுக்கு முன்னாடி ஹுண்டே காலகட்டம், இப்போ இது அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லேக்கு. எப்படின்னா நமக்கு எப்போவுமே பிளாக்கை வந்து பியானோ பிளாக் இல்லை நல்ல மெட்டீரியல் வச்சோன்னா இன்னும் ப்ரீமியம் ஆகும். ஆனால் ஒரு கிரே வந்து சில மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் கிரே வச்சுருந்தாங்கன்னா ஆக்வர்டாக இருக்கும். இது எவ்வளோ ப்ரீமியம், அதில் ஒரு மேட் கிரே, ஒரு பியானோ கிரே, அதுக்கடையில் அவங்களோட அந்த டிசைன் டுடைய பேட்டர்ன்ஸ், அந்த ஒயர்லெஸ் சார்ஜரில் இருந்த செராமிக் மாதிரி ஒரு ஆல் கலர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் பார்த்து பண்ணியிருந்தாங்க. ஒரு EV6 அப்படி வந்துட்டு போன ஒரு ஃபீல் இருந்து. என்ன கேட்டால் கார்னிவல் கூட இந்த அளவுக்கு ப்ரீமியமாக இல்லை தெரியல. அதில் அந்த டோர் பேட்ஸ் வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்ப்ளிட் கலருக்கு நடுவில் ஒரு கிரேல ஒரு ஸ்ட்ரிப்பு, அப்படி அந்த அதில் சுவிட்ச் வச்சுருந்தாங்க, அந்த வென்டிலேட்டர் சீட்டுக்கு சுவிட்ச். அப்படி அதோட இன்டீரியர் நீ உட்கார்ந்துருந்தேனாலே அந்த ஒரு ஃபீல் மாறுது. 2 ஸ்போக் ஸ்டியரிங், அதில் டியூவல் டோனில் ஸ்டிச்சிங், ஐ மீன் அந்த மாதிரி குவாலிட்டியெல்லாம் இந்த பட்ஜெட்லலாம் நம்ம என்ன எதிர்பார்க்கணும், ஒரு 9-14 லட்சம் ரூபாய் இது வரும்னு நினைக்கிறோம். இந்த பட்ஜெட்டுக்கெல்லாம் வர வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா V6ல ஓரளவுக்கு அது ஒரு இன்னொரு ஸ்டைலில் இருந்து ஒரு குவாலிட்டி இருந்து, ஆமாம். ஆனாலும் அந்த லெதர் ரைட் எல்லாம் நல்லா இருந்தது. இன்னொன்று நீ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 30 இன்ச்சில் ட்ரினிட்டி டிஸ்பிளே, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், நடுவில் ஏர் கண்டிஷனிங்கான நம்மளுடைய மோட் செலெக்ஷன், டெம்பரேச்சர், அது எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்பிளே. அப்படி பொதுவாக எல்லாத்துலேயும் அதில் ஒரு கேப் இருக்கு, இதில் அதையும் கரெக்டாக அதையும் சின்னதாக தான் வச்சுருந்தாங்க, நீட்டாக இருந்து. அப்படி இருந்து வேற என்ன ஹைலைட் இருந்து, ஹைலைட்டு பின்னாடி தான். நம்ம வந்து அங்கே உட்காந்து பேசுகிற ஒரு பாட்காஸ்ட்டில் நம்ம பேசியிருந்தோம், 300ஓட பூட் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மகேந்திரா என்ன பண்ணலான்னு சொல்லி. அதில் நம்ம சொன்னோம் 60-40 ஒரு ஸ்லைடர் போடுங்க. ஸ்லைடர் போட்டிங்கன்னா 40 இருக்கிற பர்சன் இருக்கட்டும், 60 ஸ்லைட் பண்ணி மடக்கணும்னா பூட்டு நல்லா வரும், உங்களுக்கு லெக் ரூமே இது பண்ண முடியும்னு. அப்போ நம்ம என்ன சொன்னோம், 700லேயே அவங்க ஸ்லைடர் தரல, இதில் போய் எங்கே தர போகிறாங்கன்னு சொல்லி இதை வந்து 3XO லாஞ்சிலே இது கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் நம்ம சொன்ன அந்த கான்செப்டை அப்படி பர்ஃபெக்டாக அது இவ்வளோ நீட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது. நம்ம கியாக்கு சொல்லலை, ஐ மீன் நம்ம ஒரு அசம்ஷனில் தான் சொல்லி அசம்ஷன் பண்ணால் நல்லா இருக்கும்னு பேசணும். ஆனால் அதை பர்ஃபெக்டாக பார்த்து இருக்கா. அதாவது ஸ்லைடர் வந்து ஒரு 3 row இருக்கக்கூடிய ஒரு காரில் ஸ்லைடர் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுமோ அந்த அளவுக்கு ஸ்லைடர் ஒர்க் ஆகும். நீட்டாக வச்சிருக்கேன். இன்னொன்று சப்-4 மீட்டரில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமான்னு, சப்-4 மீட்டருக்கு பிரச்சனையே ஸ்பேஸ் தான். இது ஒரு மிட் சைஸ். அதுக்கு ரீசன் வீல் பேஸ் 2550 மில்லிமீட்டர் வீல் பேஸை வச்சு அந்த 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 எண்டு போர்ஷனாக பக்காவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸ்லைடரை வெறுமனே வைக்க முடியாது, ஃப்ளோரை வந்து டோட்டலாக மாற்றணும், பெட்ரோல் டேங்கை கொஞ்சம் ரீஎன்ஜினியரிங் பண்ணணும், சஸ்பென்ஷனோட அந்த ஸ்டைலிங். அதனால தான் நீ பாரு ரியர் வீல் வந்து அந்த எண்டில் இருக்கும், அதை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிடுறேன். ரெக்லைனரும் சும்மா ஒரு பேருக்கு ரெக்லைனரில், இப்போ நீ வந்து வென்யூ எல்லாம் வந்த போது சோனட்டெல்லாம் வந்து சும்மா ஒரு ரெக்லைனர், இது பர்ஃபெக்ட் இருக்குது. நம்ம இந்த வின்சர் வீலெல்லாம் பார்த்த அளவுக்கு ரெக்லைனிங் இருந்து. இன்னொன்று மேபி இந்த ஸ்லைடர் வைக்கணும்னா இவங்களுக்கு இதில் இன்ஜினியரிங் பண்ணணும் மற்ற கார்ஸில் எல்லாம்.
ஃப்ளோர் எல்லாம் உடனே இருக்கிறத அப்படி ஸ்லைடர் வைக்க முடியாது. ஏன்னா உனக்கு சீட்டுக்கு மேலே பார்த்தேன்னா வீல் வெல் வரும். வீல் வெல் இருக்கிறப்போ வீல் வெல்லுக்கும் இதுக்கும் இடையில உனக்கு ஃபியூல் டேங்கோட பல்ஜ் வரும். அதுக்கு நேர் பின்னாடி சஸ்பென்ஷன் இருக்கும். இல்லை இவ இப்போ 3XOல வந்து இது பண்ணியிருந்துருக்கலாமா? இப்போ இவங்க டோட்டலாக ஒரு ரீவேம்ப் மாதிரி தானே பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கு காஸ்ட் வந்து ஹையராக இருந்திருக்கு. இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, இப்போ நம்ம இது இப்போ நான் வந்து இந்த கதையில் முதல்ல வந்து இவங்களுடைய இந்த ஃப்யூச்சர் ஆஃப் மொபிலிட்டி இன்னோவேஷன் நாங்கள் பண்ணுறோம், எங்களை இந்தியா தான் இன்ஸ்பயர் பண்ணுது, இந்தியாவுடைய ரிக்குவயர்மெண்ட்டை தான் நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னாங்கல்ல, அங்கே தான் நான் இதில் வந்து நிற்கிறேன். எப்படின்னா இவங்க ஒரு ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணணும்னு வெறுமனே லான்ச் பண்ணலை. இப்போ நீ செல்டாஸ் ஆல்ரெடி வந்தாச்சு, அடுத்து ஒரு ஆல்கசாரை வந்து ஹியூண்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு 21ல். அப்போ ஆல்கசாரை வந்து நம்ம 20ல் ஆல்கசாரை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஆல்கசார் அப்படி க்ளோன் பண்ணாமல் 3rd row என்ஜினியரிங் பண்ணி கேரன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம அப்போ இவங்க ஒரு கிளவரான மேனுஃபேக்சர்னு சொல்லுவோம். நீ சோனட்டை நினச்சி பாரு, டீசலில் வந்து டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் இருக்கும். அந்த செக்மெண்ட்டில் அவங்களுக்கு எப்போவுமே வரும். இன்றைக்கும் அவங்களுக்கு ஒரு டார்க் கன்வெர்ட்டர்னால் அவங்கள தான் சொல்ல முடியும். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரரை தான் இவங்க என்ன பண்ணணும், இப்போ எக்ஸ்ட்ரரை க்ளோன் பண்ணணும். இங்கே நம்ம கிளாவிஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் இவங்க எக்ஸ்ட்ரரை தான் பண்ணி இருந்திருக்கணும். ஆனால் எக்ஸ்ட்ரருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எக்ஸ்ட்ரர் இந்தியன் மார்க்கெட்டில் ஏன் பெருசாக கனெக்ட் ஆகலை, இந்தியாவில் இப்போ அவங்களோட சோனட்டுக்கு மெனுவுக்கு என்ன கேப் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அதை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரான்னு சொல்லி இவங்க கொண்டு வந்திருந்தாலும் நம்ம இப்போ சொன்ன மாதிரி சோனட்டையும் வெனுவோட பிரச்சனை தான் வந்து மாட்டிருக்கு. ஏன்னா பேக் சீட்டு திருப்பி இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து சப்காம்பேக்டாக லான்ச் பண்ணாங்கன்னா பிரச்சனை எங்கே வரும் தெரியுமா, 1.2 தான் கொடுக்க முடியும், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. இப்போ நீ வந்து 1 லிட்டரை கொண்டு வச்சுக்கிட்டு இவ்வளோ என்ஜினியரிங் பண்ணாமல் அதை லான்ச் பண்ணி நியாயம் இல்லை. அப்போ தான் இவங்க என்னென்ன நினச்சிருப்பாங்க, பின்னாடி சீட்டு தான் பிரச்சனை, பின்னாடி சீட்டுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பேஸ்னா ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பை வந்து பக்காவாக வந்தால், அதாவது எக்ஸ்ட்ரோட சேசி K1 சேசி தான் இது. i10 நியாஸு, கிராண்ட் i10 நியாஸு, ஆரா எக்ஸ்ட்ராலாம் இருக்கக்கூடிய சேசியை இவங்க ஹெவிலி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஹெவிலினா ரொம்ப ஹெவிலி இல்லை. இன்னொன்று வந்து எக்ஸ்டர் இவங்க இதை தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை தானே அவங்க இப்போ ஒரு சப்காம்பேக்டில் ஃபீச்சர் ரிச்சா அந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை கனெக்ட் ஹிட் பண்ண முடியல. இப்படி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எக்ஸ்டர் இம்பேக்ட் வந்து உனக்கு வெண்ணியோடைக்கும் ரூமியராக தான் இருந்து உள்ள, அதில் டவுட்டே கிடையாது. எக்ஸ்டரோட பிரச்சனை வீதி கம்மி, இன்னொன்று பார்த்தோன்னா என்ஜின் வந்து சப்போர்ட்டிவாக இல்லை. இவங்க அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் விட்த் டிஃபரன்ஸ் இருக்கு, லைட்டாக விட்த்து கூட தான், விட்த்து கூட இருக்குது. சீட்டில் 3 பேர் இருக்கலாமே, அதான் வைட் பண்ணியிருக்காங்க, லெங்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ் தான், விட்த் ஜாஸ்தி. விட்த் நீ நேராக பார்த்தேன்னா உனக்கு வந்து ஒரு மிட் சைஸ் அளவுக்கு விட்த் இருக்கு. நிறைய பேருக்கு இது பிரச்சனை. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தேன்னா கைலாக்குக்கு தான் இது முதல் பிரச்சனை. இப்போ வென்யூ சோனட்டுன்னா இப்போ நான் பேசிக்கலி இப்போ நம்ம அடிக்கடி இந்த மோட்டிவேஷனல் கோட்ஸ் கேட்பேன் தெரியுமா, நீங்கள் இன்னொரு ஆளை பார்த்து போட்டி போடாதீங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே போட்டி போடுங்கன்னு சொல்ல மாதிரி இது கியாக்குள்ளே போட்டி போட்டிருக்கு, செல்டாஸ் கூடயும் சோனட் கூடயும். சரின்னு சொல்லி அவங்களோட சிஸ்டர் கன்சர்னான ஹியூண்டை கூடயும் போட்டி போட்டிருக்கு. அதுக்கு கூட நீ பார்த்தேன்னா இப்போ தான் நம்ம மார்க்கெட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு 7.89 lakhsன்னு எக்ஷோரூம் ப்ரைஸை இது பண்ணி ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி ப்ரைஸை நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் அவங்க இது பண்ணாங்க. எல்லோரும் ரொம்ப லீஸ்ட்டாக பண்ணுவோம், நம்ம அப்படி சொல்லலை. கண்டிப்பாக அவங்க ப்ரொடக்ஷன் இப்போ தான் ரேம்ப் பண்ணியிருக்காங்க. ஜான்வரியிலேருந்து தான் வண்டி கிடைக்கணும், பீப்புளை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் அவங்களுக்கு சிரோஸ் வந்து ஒரு பெரிய கைலாக்குக்கு ஒரு போட்டி கொடுக்கும். எக்ஸ்டருக்கு ப்ராப்ளம் இருக்குது, வென்யூக்கு இருக்குது, சோனட்டுக்கு இருக்குது, குஷாக்கு இருக்குது, டாய்கோனுக்கு இருக்குது. ஏன்னா டர்போ இன்ஜின் இங்கே வருது இல்லை, நீ 1 லிட்டர் அங்கே வாங்க போகிற இடத்துல டீசல் வேற இருக்கு. இன்னொன்று எப்படினாலும் அந்த சானட்டுக்குள்ள டைனாமிக்ஸ் வந்து இதுக்கு நம்ம அதை நீ ஓட்டி பார்க்கணும். ஏன்னா 2 சேசியும் வேற, அது K2 இது K1. இல்லை இன்னொன்று இது வந்து எனக்கு தெரிஞ்சு பிரைமர்லி இந்த ப்ராக்டிகாலிட்டி எதிர்பார்க்கியவங்களுக்கு தான் இது ஹிட் ஆகும். இப்போ லுக்ஸு அந்த மாதிரி எல்லாம் பாக்கியவங்களுக்கு இது இந்த மாதிரி இல்லை. என்னன்னா இப்போ கியாவோட அந்த இமேஜ் நம்ம பார்த்த போதும் சரி, வண்டியை முதல்ல பார்த்த போதும் டிசைன் மேலே தான் நமக்கு வந்து இது ஏன் கனெக்ட் ஆகலை, இது நம்ம என்னைக்கும் பார்க்குற கார்ஸ் மாதிரி இல்லைன்னு ஒரு ஃபீல் இருந்து. ஆனால் காரோட ப்ராக்டிகாலிட்டியை நம்ம ஃபீல் பண்ணும்போது
எண்ட் ஆஃப் த டே உனக்கு ஸ்பேஸும் கம்ஃபர்ட்டும் வேணும். நல்ல சீட் நல்லா அப்ரைட்டாக இருக்குது, நல்ல ஹெட்ரூம் இருக்குது, விட்டான சீட் இருக்குது, செகண்ட் ரோ ரெக்ளைன் பண்ண முடியும், ஸ்லைட் பண்ண ஏசி வெண்ட் இருக்குது, ஆப்வியஸ்லி வென்டிலேஷன் வேற இருக்கு. லுக்ஸை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணியோம்னா இதை இக்னோர் பண்ணியதுல அர்த்தமே கிடையாது. அதான் பெரிய விஷயம். இன்னொன்று மேனுவல் வேற வந்திருக்கு, என்ஜின் வேற பக்காவா எல்லாரும் அங்கதானே கோட்டை. இப்போ நீ வந்து நம்ம கப்பா 1.2க்கு இருக்கிற நெகட்டிவ் இங்கே வந்து டபுள் பாசிட்டிவ். 1 லிட்டர் GDI அதில் கொண்டு போய் IMT வந்து அதையும் மார்க்கெட்டில் புரிஞ்சிருக்காங்க. பார்த்தி ஐஎம்டிக்கு பீப்புளுக்கு இடையில ஒரு கேப் இருக்குது. மேனுவலாக வந்தாச்சு. 7 ஸ்பீட் DCT வேணுமா DCT வாங்குங்க. 6 ஸ்பீட் மேனுவல் டீசல் இருக்குது, 6 ஸ்பீடு ATல டீசல் இருக்குது. அதை ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷனில் நான் பார்த்தேன். அந்த டீசலை எல்லாருமே ப்ரைஸ் பண்ண தானே செய்கிறாங்க. அப்போ அந்த டீசல் வந்து அந்த பையர்ஸை நீ செல்டாஸுக்கும் போண்டா, கிரெட்டாக்கும் போண்டா, இங்கே ஒரு ஆப்ஷன் வேற கொடுக்குது. அப்படி ஒரு சாய்ஸ் இருக்கு. அப்படி நம்ம என்ன சொல்கிறது, பார்க்க பழக பிடிக்கும்னு சொல்கிறது மாதிரி அந்த கார் வந்து நான் ஆக்சுவலி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு எண்டில் நின்றுருந்தோம். ஆட்டோ காரோட ஷூட் நடக்கும்போது அதாவது அங்கே போய் வந்து அங்கே நிற்கிறவங்க கிட்ட நம்ம வந்து பேர் கொடுக்கணும். எங்களுக்கு 6வது பேர், எங்களுக்கு அடுத்து திருப்பூர் மோகனன், அதுக்கப்புறம் கேரளாவில் செந்தில் சாரு, ராகேஷ் பிரதர் எல்லாரும் அடுத்து இருந்தாங்க. அவங்க ஒரு 4 பேர். இவ்வளோ பேர் ஷூட் பண்ணும்போது நாங்கள் அங்கே தான் நின்றுருந்தோம். எல்லாரும் அதுக்குள்ளது. அப்போ இந்த காரோட டைமென்ஷனு டிஸ்கஷனு இதில் இன்ஃபேக்ட் நீ பார்த்தேன்னா, நான் வந்து வீல் பேஸ் வந்து எனக்கு முதல்ல தெரியாது. ஏன்னா ப்ரெஸ் கிட் எங்களுக்கு தரல. டேனி வந்து ஐஃபோன் ஓப்பன் பண்ணு, ஐஃபோனில் லெங்க்து கேல்குலேஷன் அது வந்து முதல்ல வந்து 3033 காட்டுச்சு. ஒரு தடவை வந்து 2700. இது எப்படிடா 3300 மில்லிமீட்டர்னு வண்டி எங்கே இருக்கணும், என்ன சைஸ் இருக்கணும். கடைசியில் வந்து இவர் நம்ம ஈவோவில் சிரிஷ் நின்னார். சிரிஷ்கிட்ட போய் கேட்டேன். அப்போ சிரிஷ் சொன்னார், எனக்கு ஒரு இன்சைடாக சொன்னது 2550. 550 எப்படி இருக்கும், 500 தானே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா எக்ஸ்டருக்கு வந்து 2450, ஒரு 50 மில்லிமீட்டர் கூட பண்ணால் தானே அர்த்தம் இருக்கும். 2450 250 ஓகே, 2550 இருக்குமா டவுட் இருந்து. அப்படி இருக்கும்போது தான் எங்களுக்கு ப்ரெஸ் கிட் வந்து ப்ரெஸ் கிட்டில் பார்த்த பிறகு தான் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சுது. ரெஃபரன்ஸுக்கு நான் அதை சொல்லியிருப்பேன், செல்டாஸுக்கு 2610. அப்போ ஆல்மோஸ்ட் நெருக்கி அந்த ஸ்பேஸை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வேற என்ன அட்வான்டேஜ் அதில், நேற்றுக்கு ஒரு ஹைப்பு கிடச்சி அந்த ப்ராடக்ட்டுக்கு. நம்ம வீடியோ நல்லா தான் போகுது. இல்லை அதான் ப்ராக்டிகாலிட்டி பார்க்கவங்களுக்கு பக்காவான வண்டி. ஹைப் மெயினாக தான் பேக் சீட் ஸ்பேஸ், பேக் சீட்டில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ். மொத்தத்தில் உள்ளால வந்து குறை சொல்லியதுக்கு ஒன்றுமே கிடையாது. உள்ளால குறை சொல்ல வாய்ப்பே இல்லை. உள்ளால வேற லெவலில் இருக்குது. அதாவது நீ வந்து இந்த நியூ ஜெனரேஷன் இன்டீரியர்ஸ் எப்படி இருக்கும்னு உள்ளதுக்கான ஒரு ஸ்டார்ட் தான் இது. பெஸ்ட் இன்டீரியர் எப்படி பார்த்தாலும் குவாலிட்டி வைஸும் மொத்தத்தில் ப்ராக்டிகாலிட்டி. ரெக்லைனர்லாம் வெறுமனே ஒரு ரெக்லைனரில் ப்ராக்டிக்கல் ரெக்லைனர். யூஸ்வலாக ஃப்ரண்ட் சீட்டு தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் இந்த சில 4 மீட்டர்ஸுக்கு வெளியே இருக்க கார்ஸ்ல அந்த ரெக்லைனிங் இருக்காது. நீ 4 மீட்டர்ஸ் வெளியில் இருக்க கார்ஸ்ல இந்த அளவு ஸ்பேஸ் இருக்காது. நம்ம 700 எக்ஸாம்பிள் எடுப்போமே, 700லேயே உனக்கு ரெக்லைனர் வச்சாலும் இதை வரைக்கும் ஸ்பேஸ் வரும். ஆனால் 700ல் இப்போ இருக்கிற சினாரியோவில் இந்த சிரோஸ் அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. இப்போ நம்ம ஆல்கசார் எடுத்தாலே இந்த அளவு ஸ்பேஸ் கிடையாது, ஹெட்ரூமும் கிடையாது. கரெக்ட். அப்படி ஒரு அதாவது அவங்க சொன்ன அந்த இதுலேருந்து எனக்கு கிடைச்ச அந்த கேட்சே வந்து என்னென்னா, நாங்கள் வந்து இன்னோவேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதாவது இந்தியாவுக்கு என்ன தேவை, இந்தியன் ஒரு கேஸ் ஸ்டடி தான். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் இதுக்கு இடையில பிளேஸ் பண்ணால், இதில் இடையில பிளேஸ் பண்ணுறதுல ஒரு லாஜிக் இருக்குது. ப்ரைஸிங் தான். ஸோ 4 மீட்டர் இல்லை, இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்து 4000 பேர் வாங்கியாகணும். இதை அந்த லுக்ஸ் பிடிச்சதுன்னா இந்த லுக்ஸில் குறைய சொல்ல முடியும். ஆமாம், நீ எக்ஸ்ட்ரா வாங்கியதுக்கு தான் வாங்கலாம். ப்ரைஸ் இருக்கு. ப்ரைஸ் இது எக்ஸ்ட்ரா வந்து உனக்கு 1.2 NA AMT. இது வந்து பேசிக்கலி இது வந்து ஏது இன்ஜின் GDI, டர்போ GDI. அதில் மேனுவல்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். மேனுவல் வச்சிருக்கிறதே ப்ரைஸ் கம்மியாக காட்ட வாங்கும் மெயினாக. அடுத்து நீ பார்த்தேன்னா DCT, அப்புறம் டீசல் ப்ளஸ் AT, இப்படி ப்ரைஸ் வரும். 20 lakhs வந்துடும். ஆண்ட்ராய்ட் 20 வரும். இப்போ வந்தாச்சு இல்லை, ஆப்வியஸ்லி எல்லாரும் 19 லட்ச ரூபாய்க்கு வந்தாச்சு. இவங்க கொண்டு 1 லட்ச ரூபாய் இழுத்து வைப்பாங்க. நம்ம அடாஸ் இல்லாத வேரியன்ட்னா கொஞ்சம் நல்ல. ஆமாம், இது ஆடாஸ் வேற இருக்கு. அப்படி ஒரு
இது மேட் ஃபார் இந்தியா அல்டிமேட்லி பார்த்தாலே நமக்கு தெரியுது இந்தியன் மார்க்கெட்டுக்காக. ஏன்னா இவங்க எதனால இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து டெஸ்பரேட்டாக லான்ச் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவங்க அந்த செக்மெண்ட்டை கொஞ்சம் பிஸியாக்கி இனி சோனட்டை இவங்க கரெக்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பொசிஷன் பண்ணி மேபி லைன் டிரைவர் சென்ட்ரிக்கா பண்ணிட்டு இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலா மேபி இருக்கலாம். ஏன்னா இன்னொன்று பார்த்தியா, சோனட்டில் வந்து டெக் லைன் ஜிடி லைன் 2 இருக்குது. இதில் வெறும் டெக் லைன் மட்டும்தான். அதாவது ஹைலைட் பண்ணவே இல்லை. HTKலேருந்து HTX வரைக்கும் அப்படி பேசாமல் வச்சுருக்காங்க. அதை வந்து நான் GTX வைக்கிறேன்னு சொல்லி 22 லட்சம் அப்படிலாம் கொண்டு போகல. இதில் இன்டீரியரில் உள்ள கொஞ்சம் விஷயங்களை அதில் தூக்கி போட்டு இப்போ லுக்ஸ் வேணும்னுள்ளவங்க அது வாங்குவாங்க. அந்த ப்ராக்டிக்கல் எனக்கு பிடிச்சதே அந்த கியர் ஸ்டிக் தான். செம ப்ரீமியமாக இருந்தது அந்த கியர் ஸ்டிக். அந்த ஏரியாலாம் நீ வந்து இந்த எம் கார்ஸில் வந்து அந்த லோகோவில் இருக்கிற டியூவல் கலரில் அந்த கியர் ஸ்டிக் இருக்கும். சும்மா அதுக்கு இதுக்கு கம்பேரிசன் இல்லை. இதில் அதே மாதிரி ஒரு டியூவல் கலரில் அந்த மெட்டீரியல் அந்த ஸ்டிக்கோட குவாலிட்டி சரியான குவாலிட்டி, செம ப்ரீமியமாக இருக்குது. கிரே வந்து எல்லாராலையும் இவ்வளோ ப்ரீமியமாக கொடுக்க முடியாது. கிரே வந்து கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்க. அந்த டெக்ஸ்டர் நல்லா இருக்கு. ஓவரால் அப்படி டிரைவ் வந்து ஜான் டேட்டு சொல்ல ஜான் 3rd வீக் ரேஞ்ச். ஐ மீன் இந்த ஆட்டோ எக்ஸ்போ பீரியடுக்கு கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் கழித்து ரொம்ப அக்லியாக தோணுன ஒரு கார் நம்மளை ஈஸியாக பிடிக்க வச்சதுன்னா சிரோஸ் தான். அது இன்டீரியரும் ஒரு ரீசன். அப்புறம் பார்க்க மிஸ்டர் தனுஷ் சொல்றது மாதிரி பார்க்க பிடிக்கும்னு சொல்ற மாதிரி வந்து எக்ஸ்டர் வந்து இதை தான் பண்ணியிருந்திருக்கணும். அதான் அவங்க மிஸ் பண்ணது அதுதான். ஆனால் உண்மையிலே ஹியுண்டே வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன இல்லை, அவங்க ஓவரால் அவங்களுடைய லைனப்பை டக்குன்னு ஷஃபில் பண்ணணும். ஏன்னா அவங்க இங்கே கேரன்ஸுக்கு இருந்த அட்வான்டேஜ் அவங்க ஆல்கசாரோட அடுத்த ஜென் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதில் கூட பண்ணலை. அப்போ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுதான் அதோட அவுட்புட் தான் எனக்கு ஆல்கசார் ஸ்லோவாக விற்கிது. எல்லாமே ஆல்கசார் சூப்பராக விற்றுருந்துருக்கணும். ஏன்னா மிட் சைஸில் இருந்து என்ட்ரி லெவல் ப்ரீமியமுக்கு போகாமல் அந்த மிட் லார்ஜ் சூப்பராக பிளாட்டாக இருந்தது, அது மிஸ் ஆச்சுது. இல்லை இப்போ ஹுண்டாய்க்கு ப்ரெசன்டேஷனில் இவங்க சொல்லியதெல்லாம் இதை மாதிரி ஒரு கதையை தான் சொல்லுவாங்க. ஆனால் ப்ராடக்டில் அது கன்வே ஆகல. இவங்க அதை ப்ராடக்டில் கொண்டு எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரில் மேபி அந்த 1 லிட்டர் இவங்க உடனே வைக்கலாம். எக்ஸ்ட்ரா டைனாமிக்கலி கொஞ்சம் கூட சார்ட் அவுட் பண்ணிட்டு இவங்க அந்த 1.2 கப்பாவை வந்து பெட் பண்ணுறதை விட்டுட்டு இனி வந்து இதுக்கு அடுத்த என்ஜின் எடுத்துகிட்டு வரணும். ஐ மீன் அவங்க அதை ஷஃபில் எனக்கு கரெக்டாக வந்து பெஸ்ட்டாக அப்படி இருக்குதுன்னா கரெக்டாக சுற்றி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அது பெஸ்ட்டாக இல்லை. இல்லை இவங்க இப்போ இந்த கேஸ்பரை கொண்டு வராததுக்கு ரீசனே ஒரு வேளை எப்படி இருக்குன்னா இந்த ப்ராக்டிகாலிட்டி. ஏன்னா அது இவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்க வாய்ப்பு இல்லை. 3.67 அதுக்குள்ள பார்க்க நல்லா இருக்கு. இப்போ இவங்க இந்த ப்ராக்டிகாலிட்டி கொண்டு வரும்போது ஒரு பெரிய ஏரியாவே கோட்டை விட்டுட்டுல. ஆமா, அது ஒரு மிஸ். அதுல கியா வந்து அந்த இடத்த கரெக்டா கவர் பண்றாங்க. அதான் அது ஒரு பாயிண்ட். ஏன்னா நீ கியா பாரு ரீசெண்டாவே அவங்க எல்லா லான்ச்சஸ்லயுமே எதையுமே அவங்க பெருசா மிஸ் பண்ணல. இதுல இந்த லுக்ஸ் மட்டும்தான் சப்ஜெக்டிவ். அதை தள்ளி பார்த்தா எல்லா பாக்ஸஸும் டிக் ஆகுது. எனக்கு டீசல் கொடுத்தது ஏன்னா நம்ம அந்த பையர்ஸுக்கு இடையில சப்காம்பேக்ட் இல்லை 4 மீட்டரில் ரியர் சீட் வேணும்னு சொல்லி டீசல் கேட்குறவங்களுக்கு சாய்ஸ் இல்லை. டீசல் டார்க் கன்வெர்ட்டரில் ஏன்னா சோனட்டை நம்ம சொல்ல முடியாது. இங்கே 3XOவில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா அங்கே AMT இருக்குது. இந்த இடத்துல இது கனெக்ட் ஆகுது. ஏன்னா பீப்புள் வந்து இப்போ நீ வந்து ரீசனாக நான் ஒருத்தர்கிட்ட கன்சல்டிங் பேசும்போது ரேப்பிட் டீசல் இருந்து வர்றாரு. பசங்களுக்கு வந்து சோனட்டு தான் பிடிச்சிருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஓகே டிரைவிங் டைனாமிக்ஸை நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணேன், ஆனால் எனக்கு பின்னாடி சீட்டு செட் ஆகலையே. அப்போ அந்த இடத்துல இது வரும் இல்லையா. சிரோஸோட கதை ஓரளவுக்கு இவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து டிரைவ் தான். இனி அதை நல்லா ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணாலே போதும். கம்ஃபர்ட்டுக்கு அது ஏன்னா கம்ஃபர்ட்டே அவங்க அந்த பில்லர்ல சொல்லியிருந்தாங்க. இதுவும் வந்து அமுங்குது இல்லை பேக்கில் பார்த்துக்க. நாங்கள் அதை பார்த்து தான் நாங்கள் இது எக்ஸ்டர்லேருந்து வந்திருக்கேன்னு 15 நிமிஷம் நாங்கள் உட்காந்துருந்தோம்னு சொன்னோம்ல. அப்போ ஒரு கார் வந்து ஸ்டேஜ் அங்கே பார்த்து நின்னதுக்கு பேக்கில் தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். அப்போ ஒவ்வொரு ஜேர்னர்ஸாக உள்ளே போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு தடவை உட்காரும்போது எழும்புது. அப்போ நாங்கள் அதே எக்ஸ்ட்ராவே தான். ஏன்னா முதல்ல ஒன்று எக்ஸ்ட்ரா தெரியாது, அந்த கிளாடிங் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. பிளாட்ஃபார்முக்கு இது ஒன்றும் சொல்லலை, டீட்டெயிலாக ஒன்றும் சொல்லலை. அப்போ தான் ஒரு டவுட் வந்து ஒருவேளை இது அதுதான் ஒன்று அப்படி. ஆனால் அவங்களும் ரொம்ப
எக்ஸாஜரேட் பண்ணாமல் ஒரு 20 நிமிஷத்தில் ப்ரெசன்டேஷன் முடிச்சாங்க. சடனாக ப்ரெசன்டேஷன் முடிஞ்சு இந்த க்ரெயினில் இருந்த கேமராலாம் கலத்திட்டு இருக்கா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக இருந்து. அப்புறம் டெல்லியில் பார்த்துக்க அந்த ப்ரெசன்டேஷன் ஃபுல்லாகவே இருமல் சவுண்டு தான் கேட்டுட்டு இருந்து. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம வீடியோ எடுக்க போய் நிற்கும் போது எனக்கே ஒரு வெக்கம், இந்த சவுண்டை வச்சு நான் என்ன செய்யறதுன்னு. மொத்தத்தில் திருப்பூர் மாறன இதே ஸ்டைலில் சுற்றிட்டு இருக்காரு. ரித்திக் இதை விடைக்கு மோசமாக சுற்றிட்டு இருந்தான். எல்லாருக்குமே இந்த கோல்டோட ஒரு பீரியட் இருக்கு. அதுக்காக நான் கம்பெனி சேர்த்துட்டு இருக்கிறது இல்லை. இந்த கேஜிஎஃப் டைலாக் இல்லை, ஒருத்த மட்டும் ஜாக்கெட்டே படம் வந்தாங்க. அது எப்படின்னா, பொதுவாக நமக்கு காலையில் மார்னிங் ஃப்ளைட்ஸுன்னா நானும் டேனியும் மீட் பண்ணும்போது ஒரு 4 மணி ரேஞ்சில் மீட் பண்ணுவோம் காலையில். நல்ல சம்மர்லையும் டேனி ஜாக்கெட்லாம் போட்டு நல்ல ஸ்டைலாக நிற்பான். நேரமே ஏன் நேரமேனா இப்போ இந்த ஜாக்கெட்லாம் கலத்தி வைக்க சொல்லுவாங்க, ஏர்போர்ட்டில் கலத்த சொல்லுவாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து இவனை கவனி, இவன் கூலிங் அப்பவும் கூலிங் கிளாஸ் எல்லாம் ஸ்டைலாக வச்சுட்டு நிற்பானா. நேற்றைக்கு எனக்கு தெரியும் டெல்லி வந்து கோல்டாக தான் இருக்க போகுது, நான் ஜாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இவன் காலையில் வரும்போது ஜாக்கெட் இல்லை. நாங்கள் போயிட்டு இருக்கோம், என் அம்மா ஃபோன் பண்ணுது, டேய் என்னைக்கு டேனி ஜாக்கெட்லாம் கொண்டு வராங்க, கோல்டு இல்லைடா டேனிட்ட ஜாக்கெட் எங்கே. அப்போ எடுத்து வெதரை பார்த்தா 8 டிகிரி. நல்ல காலம். நாங்கள் என்ன தெரியுமா செய்தோம், நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். அந்த நம்ம கார் நின்னதோட பில்டிங்கோட கார்னரில் மட்டும் வெயில் அடிச்சிட்டு இருந்தேன். அந்த வெயிலில் போய் நான் நின்றுட்டே இருந்தேன். அதாவது வெயில் அடிக்கும், ஆனால் கோல்டு தெரியாது, வெயிலும் தெரியாது ஒரு கிளைமேட். அதனால நாங்கள் வெளியே தப்புறோம். வெளியே ஃபுல்லாக ஒரு புகை மூட்டத்தில் தான் இருந்தது. அப்படி ஒரு டெல்லியோட கிளைமேட் பயங்கர டஸ்ட் அந்த போர்ஷன். அது கோல்டை வரைக்கும் ஒரு இந்த பொல்யூஷனோட ஒரு எஃபெக்ட் அங்கே தெரிஞ்சிட்டு இருந்தது. அது அந்த ஏரியாவோட ஜாகிரஃபி எதுவும் பண்ண முடியாது. அந்த பீப்புள் எவ்வளவு அலர்ஜிக்காக இருப்பாங்கன்னுள்ளது தான் தெரில. சரி, சிரோஸ் தான் நல்லா ப்ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா சிரோஸ் வந்து சக்ஸஸ். அதாவது சுற்றி அடிக்கும் எல்லாரையும். இல்லை சக்ஸஸில் வர கார்ஸ் வந்து கூட்டிகிட்டே போகுது. இதை வாங்கியதுன்னு ஒரு இது இருக்குல்ல, எப்படி சக்ஸஸ்ன்னு சொல்லுது. நேற்றுக்கு ஒரு கமெண்ட் கிடந்து எல்லா காரை பார்த்தாலும் வாங்க, இவங்களும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஆள் எத்தனை கார்னா வாங்கும். என்ன தெரியுமா, 10 கார் செலக்ட் பண்ணிட்டு அதில் லாட்டு போடணும். அதில் இது நமக்கு விதின்னு சொல்லி அதை வாங்கணும். இன்னும் நீ அடுத்த மாதம் நீ லான்ச்சஸ் இருக்கு. லான்ச் தான் அடுத்த வருஷம் நீ ஏகப்பட்ட லான்ச். நான் ஆட்டோ எக்ஸ்போ நடக்க போகுது, அதில் கொஞ்சம் கார்ஸ் வரும், ஸ்மார்ட் ஈவிஸ் வர போகுது, வின் பாஸ்ட் வேற உள்ள வருது, அப்படி இப்படின்னு சொல்லி ஹைபிரிட்ஸ் வர போகுது. அடுத்து யாரு? கிரெட்டா ஈவி வந்து ஹிண்டே வந்து மாஸ் மார்க்கெட்டா ஈவிக்குள்ள வருதுல, அவங்களோட யாரு அவங்களோட மெயின் பில்லரையாக ஈவி இறக்க போகுது. 16,000 யூனிட்ஸ் கிட்ட இப்போ விற்கிது ஐஸ். என்ன ப்ரொஜெக்ஷன் எதிர்பார்க்குறாங்கன்னு தெரில. ஆனால் பேட்டரி பேக்கோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். வந்து இந்த கியாய்க டிசைனரை தூக்கிட்டு வந்து அந்த இன்டீரியர் கிரெட்டாக்கு இன்டீரியர் உண்மையிலே அது பண்ணணும். 45 kWh கிரெட்டாவோட பேட்டரி பேக் இருக்குது. 17ஆம் தேதி ஆட்டோ எக்ஸ்போவில் லான்ச் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னே டிரைவ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இப்போ மஹேந்திராவோட 2 EVs, அதுக்கப்புறம் இந்த விட்டாரா இருக்குல்ல, விட்டாரா வந்து யூஸ் பண்ற டெக்னாலஜிஸ் ஈவி வருது. விட்டாரா எல்லாமே டெடிகேட்டடா பண்ணிட்டு இருக்கணும். இது அந்த மாதிரி தான் வருதா இல்லை இதுக்கு பிளாட்ஃபார்ம் பற்றி எங்கேயும் சொல்ல. இவங்கள்ட்ட EGMP இருக்குது. இப்போ ஈவிக்கு ஒரு இருக்கிற அட்வான்டேஜே அந்த ஸ்கேட் போர்டு தானே. ஒரு ஸ்கேட் போர்டை டிசைன் பண்ணி வீல் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க, சஸ்பென்ஷனோட ஸ்டைலை மாற்றணும், டயர் சைஸை மாற்றணும், பாடியை மேலே வந்து தூக்கி வைக்கணும், முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ ஏன்னா ஈவிட்டாரிலே வந்து இந்த ஆல் வீல் டிரைவ் ஏதோ வருதுன்னா இந்த மாதிரி அவங்க இதெல்லாம் கொண்டு வருவாங்க. கரெக்டாக வந்து சும்மா கரெக்டாக இருந்துட்டு தெரியாது. கரெக்டாக சிங்கிள் மோட்டர் தான், டுவல் மோட்டர் செட்டப் எல்லாம் கிடையாது. ஸ்பெக்குன்னா 45 kWh 138 PS 255 Nm டார்க்கும் எடுக்கும். கர்வ் கூட தான் அது மேட்ச் ஆகுது. கோனாவோட இன்டீரியர் பேஸ் பண்ணி இருக்கும். ஃப்ரண்ட் பார்த்தேன்னா அந்த ஈவிக்கு ஏற்ற மாதிரி கிரில் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மஹேந்திரா வந்து அதை கரெக்டாக ஸ்போர்ட்டியாக கொண்டு பிளேஸ் பண்ணியாச்சு. இனி விட்டாரா வந்து இந்த ரேஞ்ச் ஃபோக்கஸ்டாக ப்ராக்டிக்கல் 2 பேட்டரி பேக் இருக்கு. அதில் வந்து அவங்களோட அந்த ஆல் கிரிப் சிஸ்டத்துக்கான அந்த ஆல் வீல் டிரைவ் செட்டப் எல்லாம் இருக்கு. அது அப்படியே இருக்கு. இப்போ இவங்க அதில் ஏதாவது ஒரு யூஎஸ்பி வைக்கணும் இல்லை நமக்கு தெரியல. ஐ மீன் ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா நம்பர்ஸ் பயங்கரமாக ஃபாலோ ஆகும் அவங்களுக்கு. எது ஈவி நம்பர்
கரெக்டாக சாலிடாக தான் விற்க போகுது. அது ஐஸுக்கு காம்படிஷனே கிடையாது. கிராண்ட் விட்டாரா ஹைரைடர் ரெண்டும் கம்பைன்ட் ஆகியும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியலை. அவங்க இதாக தான் இருக்காங்க. ஆனால் ஈவி என்ன பண்ணணும்னு போதான் நமக்கு தெரியும். ஆனால் வண்டிகளுக்கு இனி பஞ்சம் இல்லை. கார்ஸ் வந்து பையர்ஸ் தான் பாவம். ஒரு இடத்துல நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருப்போம். நம்மளும் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ நம்மகிட்ட தான் கேட்பாங்க எதை நாங்கள் வாங்கணும்னு நம்மகிட்ட தான் கேட்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேமரி வந்து ஆக்சுவலி என்ன தெரியுமா, எனக்கு எப்போவுமே பிடிச்ச ஒரு கார். அந்த பட்ஜெட்டில் ஒரு கம்ப்ளீட்னஸ் அந்த காரில் இருக்கும். நீ வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்டு லக்ஸுரி பிராண்ட்ஸுக்குள்ளே போனோன்னா 50-60 லட்ச ரூபாய்க்கு ஒன்றும் கிடைக்காது. பேட்ஜ் தான் இருக்கும். சீட்டெல்லாம் பாரு, தை சப்போர்ட் கூட இருக்காது. நான் சொல்கிறது 3 சீரீஸ் ஆகட்டும், 2 சீரீஸ் ஆகட்டும், ஏ கிளாஸ் லிமோசின் ஆகட்டும், எல்லாம் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இது உனக்கு வந்து குறையே சொல்ல முடியாது. அந்த சைடில் அப்படி ஒரு லெக்ஸஸ் தெரியும். ஆப்வியஸ்லி அதுதானே ஃபியூல் எஃபிஷியன்சி. அப்புறம் ஹைப்ரிட், அதாவது அந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தை 2.4 ஹைப்ரிட் ஃபஸ்ட்டு நான் ஓட்டும்போது இதுதான் ஹைப்ரிட். அந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஓட்டும்போது அது போன ஒரு ஃப்ளோ இருக்குல்ல, அப்படி வருது. ஆனால் நம்மளை டொயோட்டோ இன்னும் மீடியா லிஸ்ட்டில் சேர்க்கலை. நேற்றைக்கு நான் செந்தில் சார்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டுட்டு இருந்தேன் அவர்கிட்ட. பொதுவாக பழைய கேமரி ஒரு ஹேண்ட்லர் எல்லாம் கிடையாது, அது டிப்பிக்கல் டொயோட்டா. ஆனால் இது வந்து ஸ்டியரிங்கில் நிறைய இது ஆட் ஆகிருக்கு. அதுக்கு ரீசன் ஆடாஸாக கூட இருக்கலாம். உனக்கு ஆடாஸ் வந்தாலே ஸ்டியரிங்கில் ஒரு ஃபீட்பேக் ஆட்டோமேட்டிக்கலி வருதில்லை. நம்ம பேசுகிற ஃபீட்பேக் இருக்கான்னு நம்ம ஓட்டி பார்த்தா தான் தெரியும். அப்புறம் அவங்களுடைய அந்த 5th gen ஹைபிரிட் சீட் லுக்ஸ், இது சரியான லுக்ஸ். அந்த காலத்துல இருந்தே ஒவ்வொரு தடவை ஒரு கேமரா லான்ச் ஆகும் லுக்ஸ் வந்து அப்படி போயிட்டே இருக்கு. இப்போ வந்து அந்த பழைய சிலிக்கு ஒரு லுக்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுது. பார்த்து அது டொயோட்டாக்கு இந்த கேமரையும் குரலாகவும் என்ன குட் பண்ணியிருக்கலாம் அந்த பிராண்ட். இன்னைக்கு அவங்க அதை விடலை. நீ வந்து சில மார்க்கெட்ஸில் அது டாக்ஸி தான் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த ப்ராடக்டோட அந்த வெலாசிட்டியை வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எப்படி இருக்குது கேமரி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நீஷான ப்ராடக்ட். அது பெரிய நம்பர்ஸ் எல்லாம் விற்காது, கம்மியாக தான் விற்கும். ஆனால் அவங்க இது ஆக்சுவலி 1 வருஷம் முன்னாடி குளோபலி அப்டேட் ஆனது தான். அதை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, சிகேடியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல அதில் கொஞ்சம் ஸ்பெக்கெல்லாம் இருந்து. இப்போ எனக்கு இதில் நான் பார்த்து சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம பரீட்சைக்கு படிக்கும்போது ஒரு தடவை எழுதி படித்தா புரியும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நான் கண்டென்ட் எடுத்தால் தான் எனக்கு தலைக்குள்ளே இருக்கும், இல்லைன்னா ஞாபகம் இருக்காது. 2.5 லிட்டர் அந்த THS5 230 PS 12 PS வந்து கூடி இருக்குது. ECVT-யை டியூக் பண்ணியிருக்காங்க. அதை ப்ரெசன்டேஷனில் சொன்னாங்களாம். 25 கிலோமீட்டர் வந்து ARS சர்டிஃபைட். ஒரு 17 கிலோமீட்டர் செல்லு பெட்ரோல் 18-20 கிடைச்சா மேக் சென்ஸ். அப்புறம் ரிலையபிலிட்டி, டொயோட்டோட ரிலையபிலிட்டி. கேமரி நமக்கு அடுத்த வரும்போது ஓட்ட கிடைக்குமான்னு பார்ப்போம். ஏன்னா அந்த ரெட் கலர் தான் அது ஒரு கிட் ஆக்சுவலி. அடுத்து வந்து 2 கார்ஸ் பற்றி பேசலாம். ரெண்டுமே இல்லை, ஒன்று லோ சேல்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒன்று வந்து லோ சேல்ஸ். அந்த லோ சேல்ஸ் அப்புறம் வரும். நம்ம இப்போ இந்த வருஷம் தான் ஸ்கோடா வந்து சூப்பர் பங்க் எடுத்துட்டு வந்துடலாம் 100 யூனிட்ஸ். இன்னைக்கு காலையில வந்து நியூஸ் என்னன்னா 18 lakhs டிஸ்கவுண்ட் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல. அதாவது ஆன் ரோட் பிரைஸ் வந்து 36 lakhs. 100 யூனிட் தான் வந்தது. எவ்வளவு யூனிட் பெண்டிங் இருக்கு? 25. நீ பாத்தியா, முதல்ல இதை பிரைஸ் பண்ணியிருந்தா 100 சூப்பரா. இதுல காமெடியா இருந்தா இது எனக்கு ஒரு டவுட். இது வந்து அபிஷியல் அப்படின்னா ஸ்கோடால இருந்து வந்த டிஸ்கவுண்டா இல்ல டீலர்கிட்ட இருந்து? ஸ்கோடால இருந்த டீலர்லாம். இப்போ டீலருக்கு வந்து சும்மா கிடைக்காதுல்ல அந்த வண்டி. டீலருக்கு வந்து ஒரு சிடிசியில் வருது, காஸ்ட் கம்பெனியில். அதுலேருந்து அவங்க இவ்வளோ டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்தா டீலர்லாம் சஸ்டெயின் ஆகும். நிறைய இந்த ஆல்கார் சேல்ஸ் பண்ணிய கடைகளில் இருக்குன்னு கொடுத்துருக்கலாம். இல்லை இப்போ இது 38 lakhsக்கு நல்ல வேல்யூ இல்லை டீல். இது ஒரு 45 lakhs ஆண்ட்ராய்டுனாது இங்க சேல் பண்ணல. பாவம் யார் தெரியுமா? இந்த 75 யூனிட்ஸ் வாங்கினாங்கல்ல, அவங்களுக்கு என்ன கோவம் இருக்கும்? அது ஒரு தப்பான அப்ரோச். இது இவங்க 100 நாள விற்கும்னு நினைச்சாங்க. ஆனால் டீலர்ஸ் கிட்ட இன்னும் ஸ்டாக் இருந்தோன்னு தான் அடுத்த வருஷம் போனால் இது இன்னும் ரிஸ்க். அதனால தான் 100 விற்காததுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அது வாங்குறவங்க வந்து இல்லை ப்ரைஸ் இருக்கட்டும், வாங்குறவங்க வந்து அந்த ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் தான் அதை வாங்குவாங்க.
அப்ப அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இப்ப இருக்க சூப்பர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதான் பாயிண்ட். ஆனா இவங்க வந்து பழைய ஏதோ கொண்டு வந்ததே வந்து அது அதே ஒரு இதுதான். நம்ம அது ஒரு பாட்காஸ்ட்ல சொன்னோம். இன்னொரு ஆளு கொண்டு வந்தாங்கல்ல ஒரு 150. யாரு அது என்ன ஆச்சுன்னே தெரியாது. யாரு இஸ்ரேல் உண்மையில அது என்ன ஆச்சுன்னே தெரியல. அதுக்கு ஃபேன்ஸ் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா 150 யூனிட்ஸ் ரெடியா இருக்குன்னு சொன்னாங்க. இருந்த பிறகு இப்படி அதான் ஃபேன்ஸ் இல்ல அதுக்கு. ஆமா இல்ல அது நம்மளும் மறந்தோம். திடீர்னு 25 lakhs சொன்னதா. அது வந்து அப்படி ஒண்ணு வேண்டாம் யாருக்கு. அப்படி வச்சாலும் அதை வாங்க மாட்டாங்க. 25 லட்சம் ரூபாய் 3 சிலிண்டர்னு கெட்ட போயிரு. அந்த வீட்டெக்கு வந்து வீட்டெக் இல்லை அதோட பேர் சொல்லு. ஐயோ ஏதோ வீதா விசி டர்போ. விசி டர்போ, வேரியபிள் கம்ப்ரஷன் டர்போ. வேரியபிள் கம்ப்ரஷன் டர்போ. விசி டர்போ ஃப்ளாப்னு எல்லாம் சொல்லி நிறைய நெகட்டிவ் வேற இருக்கு. நெகட்டிவ் இருக்க நேரத்தில் 25 லட்ச ரூபான்னு சொன்னாலும் வாங்க மாட்டேன். அதுக்கிடையில நம்ம மற்ற நியூஸ் வேற வந்து நிசான் வந்து சஸ்டெயின் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி சொன்ன மாதிரி இப்ப கப்பல்ல லோட் பண்ணிடுறோம் கொண்டு போறோம். நியாயமா திருப்பி கொண்டு வர்றது நல்லது. ஏதோ ஆப்பிரிக்கால எடுத்து இறக்கட்டு. உண்மையிலே அது ஞாபகம் வந்து பார்த்து அப்படி ஒரு விஷயமே மறந்து போயிடுச்சு. நான் என்ன நினச்சிருந்தேன், இந்த சூப்பர் வெல்ல 100 யூனிட் எல்லாம் அந்த 2 வாரத்திலே விற்று முடிஞ்சிருக்கும்னு நினச்சேன். பீப்புள் அலர்ட்டாக தான் இருக்காங்க. முன்ன மாதிரி எல்லாம் காசு இல்லை. ஏன்னா இன்னைக்கு சாய்ஸஸ் நிறைய இல்லை. நீ மெர்சடஸில் போய் பாரு 30-40 கார் இருக்குது மொத்தம் அவங்கள்ட்ட. இதில் 70-80 லட்ச ரூபா போடுறதுக்கு அதில் கார் வாங்கிட்டு போகலாம். இப்போ ரீசன் அடுத்து யாரு? அடுத்து பசால்ட். பாவம் அது. அதான் பார்த்தியா நானே ஐயோ அது என்ன சொல்றது. 47 யூனிட்ஸ் தான். இல்லை அது என்ன சொல்றேன்னு மிஸ்டர் டோனியால கூட எதுவும் பண்ண முடியல. அந்த தோனியே ஒன்றும் பண்ணல. இல்லை அவங்க தோனியை யூஸும் பண்ணல. அப்படிதானே? இல்ல ஆனா இப்போ டீலர்ஷிப் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கணும். திருநெல்வேலியில டீலர்ஷிப் வேலை நடந்துட்டு இருக்கு. பார்த்தோம். இல்லை என்னதான் சிட்டன் நினைச்சிட்டு இருக்குன்னு தெரியல. இல்ல டீலர்ஷிப் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் டீலர்ஷிப் எக்ஸ்பேண்ட் பண்ணது வெளியே தெரியல. கார் வரது வெளியே தெரியல. மெயின் விஷயம் கார் ஆட்ல வரல, எங்கேயுமே வரல. நம்மளே கண்ணுல பார்க்கல. மார்க்கெட்டிங் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நம்ம போன மெயின் ரீசன் வந்து பீப்புளுக்கு ட்ரஸ்ட் வரல. அதுதான். நம்ம அன்னைக்கு சென்னையில் வச்சு நைட்டெல்லாம் சுற்றிட்டு நீ அன்னைக்கு வரலன்னு நினைக்க. நீ ரூமில் இருந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து ஃபோர்டுக்கு திங்ஸ் தேடி புதுப்பேட்டை சுற்றிட்டு இருந்தோம். ஃபோர்டுக்கு இல்லை இன்னொரு வண்டிக்கு. அது இங்கே சொல்ல முடியாது. இப்போ நான் இவன் டேனியும் நானும் ஜெரோமா சுற்றிட்டு இருந்தோம். ஃபோர்டுக்கும் வாங்கினோம். அப்போ வந்து நைட்டு நாங்கள் அப்படி வரும்போது இவ்வளோ நம்ம ஒரு 5 நாள் இருந்தோம்ல, இவ்வளோ நாள் இங்கே சுற்றிட்டு இருக்கோம். ஒரு பசால்ட்டை கூட நம்ம பார்க்கலன்னு கதை வந்துடல. பசால்ட்டா இது ஒரு கர்வு கூட பார்த்தேன். 1-2 பசால்ட்டை பார்க்கவே இல்லை. கர்வு நான் முந்தா நேட்டைக்கு இங்கே ஒன்று புதுசு பார்த்தேன். நம்ம ஊரில் யாரோ எடுத்திருக்காங்க. ஐஸ் ஈவி கிடையாது. கர்வு அங்கங்கேயா பார்க்குறோம். ஏன் தெரியல. எனக்கு வருத்தம் என்னன்னா சிட்ரன் நமக்கு யாரும் கிடையாது. ஆனால் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நினச்சி பாரு. C5, C3, பசால்ட்டு, ஈவன் C3யோடைய ஏர்கிராஸ் ஆகட்டும், எல்லாமே யூனிக்காக நல்லா இருக்குது. அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதே பசால்ட்டு தான். என்ன சூப்பர் ரைடு. ஓட்டும் போது எவ்வளோ கனெக்டடாக இருந்தது. ரைட் குவாலிட்டி எல்லாம் நம்ம அன்னைக்கு அந்த கேரளாவில் ஓட்டுற அந்த ஸ்ட்ரெச்சில் எல்லாம் எப்படி போட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். பீப்புளுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ தான். ட்ரஸ்ட்னா இவ்வளோ ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவாக இருந்த பிறகும் பீப்புள் வாங்கலைன்னா ட்ரஸ்ட் தான். அவங்க தான் என்னை கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி நான் இதை வந்து இதில் சொல்லணும். இது சிட்ரனில் யாராவது பார்க்குறாங்கன்னா அவங்க பார்த்து இது பண்ணட்டும். எனக்கு கன்சல்டேஷன் நம்மக்கிட்ட பேசின ஒருத்தர் சென்னையில் ஒரு டெக்கி. அவர் வந்து ஒரு 10 தடவை அவங்களுக்கு கூப்பிட்ட போது கூட அவங்க ஒரு தடவை கூப்பிட்டு இவங்களுக்கு வந்து இது பண்ணலைன்னு சொன்னார். பசால்ட்டுக்கு C3க்கு யாரோ இது சொல்லி இதே தான். C3க்கு அவர் வந்து திருச்சியில் யாரோ எங்கேன்னு தெரியல. ஆமாம் C3க்கு இதே கதை சொன்னாங்க. அப்போ டீலர்ஸ் அப்படி இருந்தால் பண்ண என்ன பண்ண முடியும்? அதான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நமக்கு தெரியல அது என்னன்னு. முன்னாடி நிசானில் இந்த பிரச்சனை இருந்து நிசானுக்கும் ஹோவருக்கும் கம்பெனிக்கு இடையில இந்த பிரச்சனை போகும்போது நம்ம ஒரு பாட்காஸ்ட் இதுக்கு பேசணும். நிசானை தான் எல்லாரும் குறை சொல்லிட்டு இருந்தோம். யார? நிசான் பிராண்டை. இதுக்கு இடையில இருந்தவங்க பிராண்டையும் டீலர்ஷிப்பையும் குழப்பிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் மாதிரி இருந்து இவங்களுக்கு ஒரு கார் வித்தா இவங்களுக்கு கமிஷன் வேற போகும். இதே மாதிரி இவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் என்ன கதையில இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படியெல்லாம் பார்த்தேன்னா நீ சில பிராண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பாரு, இன்னொரு டைம்ல இந்தியாவில் வளர்ந்துட்டு வருது. இவங்க அப்படி ஒண்ணுமே பண்ணலை. அட்லீஸ்ட் ஒரு லான்ச் நடக்கிற ஒரு 2 மாசம் கூட வால்யூம் ஃபுல்லாக ஆக மாட்டேங்குது, குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. திருப்பியும் 300 யூனிட் வச்சு ஒரு பிராண்ட் எப்படி ரன் பண்ண முடியும்? இந்த மாசம் எவ்வளவு இல்லை, என்ன தெரிஞ்சு இப்போ அது எவ்வளோன்னு பாரு. இந்த மாசம்
பசால்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல ரிசப்ஷன் கிடச்சி, நல்ல ரிவ்யூஸ் கிடச்சி. நம்மக்கிட்டே அந்த இனிஷியல் டைம்ஸில் கால்ஸ் வந்தது, என்கொயரிஸ் வந்தது. அது கன்வெர்ட் ஆகலைன்னா அங்கே தானே ஏதோ பிரச்சனை இருக்குது. ஒன்றில் ஷோரூம் சைடு இல்லைன்னா பிராண்ட் சைடு ஏதோ ஒரு பிராண்ட் ட்ரஸ்ட்டை வந்து உருவாக்கணும். இப்போ நமக்கு அன்னைக்கு வந்து சிட்ரன்லேருந்து ஒரு மீடியா இன்வைட் வந்தபோது நானும் சந்தோஷப்பட்டேன். ஓகே, சிட்ரன் வந்து நம்மளை ஏதோ கண்டென்ட் பண்ண கூப்பிட்டுருக்காங்கன்னு பார்த்தா வந்து சிட்ரனோட பிராண்டோட லெகசியை நாங்கள் இது பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், காரை தந்தால் நாங்கள் ரிவ்யூ பண்ணலாம். உனக்கு ஞாபகம் இருக்காது? பிராண்டோட லெகசியை நாங்கள் பேசி எங்கள் ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல போகிறோம்? நம்ம பீப்புள் வந்து லெகசியை வச்சு நம்ம லெகசியை நீ பேசக்கூடாதுன்னு சொல்கிறதாக்க. போன தடவை நம்ம வந்து சொன்னது லெகசியில் நீ ஸ்கோப் இல்லை, ப்ராக்டிக்கலாக கொடுக்குற காசுக்கு என்ன இருக்குது அதுதான் வேல்யூ. அப்போ அவங்க போகிற ரூட் வந்து கரெக்டாக இல்லையோன்னு நான் நினைக்கிறேன். 500 யூனிட்ஸ் 509 சிட்ரன் எப்படி ரன் பண்ண முடியும்? டீலருக்கு என்ன கிடைக்கும், பிராண்டுக்கு தான் என்ன கிடைக்கும்? எப்படி இதை ரன் பண்ண போகிறாங்க தெரில. அப்படி பார்த்தா C3 ஏர்கிராஸ், C3, EC3, பசால்ட், C5 லைனப்பில் உனக்கு 5 ப்ராடக்ட் இருக்கு. C5 விற்கிறது இல்லை, அது ஜீரோ. அதுலேயும் பாரு, ஒரு மேக்னெட் வச்சு அவங்க 3000 வண்டி வித்துட்டு இருக்கணுமே. அதான் மேக்னெட்டு நிசான் இதே மாதிரி நிலைமையில் இருந்தது. அவங்க ஏறி வந்தாங்க இல்லை. இது வருத்தமான விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ நான் கார்ஸை பார்க்குற காலகட்டத்தில் நிறைய பேடு மார்க்கெட்டிங்கெல்லாம் பார்த்துருப்போம். நீ வந்து ஒரு திருப்பி நம்ம ஃபோர்டும் ஃபியஸ்டாவும் வராமல் போ. அது எக்ஸாம்பிள் எனக்கு அதுதான் வருது டக்குன்னு. ஃபியஸ்டா குளோபல் லான்ச் ஆன நேரம், ஆல் நியூ ஃபியஸ்டா வந்த நேரம், பழைய கிளாசிக்கை இல்லை பழைய ஃபியஸ்டாவை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்திருக்கணும். ரெண்டையும் ஒரே ஷோரூமில் வச்சு, இதுவும் ஃபியஸ்டான இருக்கும் அதுவும் ஃபியஸ்டான இருக்கும். பீப்புளுக்கு வந்து என்ன தோணும், எதுக்கு அதை வாங்கணும்? சரி, அதையும் இதையும் கிட்ட விட்டால் ரியர் சீட் வந்து பழசில் சூப்பராக இருக்கும், புதுசில் நல்லா இருக்காது. இது ஓவர் ப்ரைஸ்டு. பீப்புள் என்ன பண்ணாங்க, அது வாங்கினாங்க, இது வாங்கலை. ஒரு மார்க்கெட் உடனே என்ன பண்ணால் பேர் தான் பிரச்சனைன்னு சொல்லி இதை ஃபியஸ்டானே புதுசு ஃபியஸ்டானே கண்டு அது கிளாசிக்னு மாறிச்சுது. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணாங்க. இதே மாதிரி ஹோண்டா வந்து 4th gen சிட்டியும் 5th gen சிட்டியும் வித்துட்டு இருந்து இப்போ நான் 2nd gen அமேசியும் இதே மாதிரி இல்லை. அது என்ன கான்செப்ட்னு புரியல. ரெண்டும் ஒரே என்ன பெரிய ஸ்டாக் விற்கிறது இல்ல, ப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்பி இருக்கணும், அதை விற்கணும். இல்ல, அது டிஸ்கவுண்ட்ல போட்டு விற்கணும். இது இல்லனா manufacturing அப்படியே வைப்பானல சொல்லி இருக்காங்க லைனப். அது ஒரு லாஜிக் இல்ல. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் இவங்க கிட்ட பியூட்டிஃபுல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதை என்ன பண்ணணும்னு தெரியாம உட்கார்ந்துருக்காங்க போல. மார்க்கெட், அதாவது ஒரு பொருளை செய்யறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு சந்தைப்படுத்தணும், அதை மார்க்கெட் பண்ணி செல் பண்ணணும். இந்த போர்ஷன் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தோனி எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கா, தோனி எடிஷன் போட்டு பார்த்து அது கூட ரோட்ல ஒன்றும் பார்க்கல. அதான் சிட்ரன் வெரி சேட். நமக்கு என்னன்னா, மேபி வந்து நம்ம நிறைய கார்ஸ் இந்தியாவில் வந்து நம்ம ஐகான்ஸை லூஸ் பண்ணோம். அது மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இந்த கார்ஸ் எல்லாமே ஒரு கட்டத்தில் இதெல்லாம் எப்படிப்பட்ட கார் தெரியுமான்னு நம்மளும் ஒரு 5 வருஷம் தாண்டி பேசிகிட்டு இருப்போம். நம்ம பாட்காஸ்ட் வந்து நாங்கள் எல்லா வாரம் கண்டிப்பாக கரெக்டாக பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் போன வாரம் மிஸ் ஆச்சு. இதுவும் நாங்கள் லிட்ரலி நேற்றுக்கு அந்த வீடியோ எடுக்கும்போது என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்து நாளைக்கு போய் பேசுவோம்னு. நாங்கள் வீட்டுக்கு வரும்போது 4 மணி 3:30 மணி ஆயிடுச்சு. ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் 4 o'clock. ஃப்ரைடே ஏர்லி மார்னிங். எங்களுக்கு டெல்லியில் வந்து பேட் கிளைமேட்னால வந்து வெதர்னால லேட் ஆச்சு. எங்களுக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு வந்து தான் நாங்கள் கிளம்பணும், அது வர லேட் ஆச்சு. விசிபிலிட்டி கம்மி, திருப்பி டெட் டயர்டு. நானும் அப்படி தான், டேனியும் அப்படி தான். நாங்கள் ஆஃபீஸுக்கு வர லேட் ஆச்சு. அதனால இன்னைக்கு நீ இப்போ தான் 4:37 இனி எடிட் பண்ணி இதை போடுறது ரிஸ்க். அதனால இது என்னைக்கு வருவோம்னா சனிக்கிழமை காலையில் போடுவோமா, எப்போது போடுவோம். எடிட்டிங் முடிஞ்சோடனே அது எடிட்டர் கையில் தான் இருக்கு. எடிட்டர் பிரச்சனை. அப்புறம் நம்ம மோட்டோ ஃபேம் வந்து மோட்டோ கிளிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலைன்னா மோட்டோ கிளிப்ஸுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். எப்படின்னா, இது முதல்ல சொல்லியிருந்துருக்கணுமோ, நாங்கள் அதை பெருசாக வந்து அதை புஷ் பண்ணணுன்னெல்லாம் பார்க்கல. சின்ன துண்டாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் பார்க்கணும். அது பாட்டுக்கு ஒரு ஸ்லோவாக அப்படி க்ரோ ஆகுது. நீங்கள் கோரான பாட்காஸ்ட் ஆடியன்ஸுக்கானது அது கிடையாது. ஏன்னா அது வந்து கமெண்ட் இருந்து எனக்கும் டிஎம்ல 2-3 மெசேஜ் இருந்து. ஓகே, அடுத்த வாரம் என் சவுண்ட் வந்து நார்மல் ஆயிரும் நம்பப்படுது. க்ளோஸ் பண்ணலாம். ஓகே,
ஓகே மோட்டா ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாம் யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்க, கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். டேனி ஆசிர், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.